அத்தியாயம் 6. வேதநாயகம் சென்றதும் ரிஷியை சூழ்ந்து கொண்ட தெய்வநாயகியும் லோகநாயகியும், என்ன நடக்குது ரிஷிங்க, கவி எங்க என்றனர். தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தவன் மெல்ல நிமிர்ந்து பார்த்து, தெரியலம்மா, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. நான் காதலிச்ச கவி எனக்கு எதிராக திரும்பினா, இப்போ காணாமலும் போயிட்டா. இந்த வேதநாயகம் மட்டும்தான் எனக்கு எதிரியா, இல்லை வேற யாரும் இருக்காங்களான்னு எனக்கு புரியலை என்றான் கண்களில் வலியுடன். அவன் அருகில் அமர்ந்து கொண்ட தெய்வநாயகி, விட்டுடு ரிஷி, யார் எப்படி வேணா போகட்டும், நீ உன் வழியை மட்டும் பாரு. அது எப்படிக்கா? கவியை காணும்னா ரிஷியைத்தானே எல்லோரும் சொல்லுவாங்க. அவங்களுக்காக இல்லாட்டியும் ரிஷி இதுலேருந்து காப்பாற்றுறதுக்காகவாது கவியை கண்டுபிடிச்சாகணும்ல என்றார். அப்பொழுது வீட்டின் தொலைபேசி அழைக்க லோகநாயகி சென்று எடுத்தார். ஹலோ, தெய்வாவை கூப்பிடு. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? லோகநாயகிக்கு செங்கமலத்தின் குரல் அடையாளம் தெரியவில்லை. அதிலும் அவர் அதிகாரமாக பேசுவதைக் கண்டு மனதிற்குள் திட்டிக்கொண்டே தெய்வநாயகியிடம், அக்கா உங்களை தான் கேட்குறாங்க, யாருன்னு தெரியல என்றார். மகனை விட்டு வேகமாக எழுந்து வந்தவர் தொலைபேசியிடம் காதை கொடுக்க, அந்த பக்கம் பேசியதும், அத்தை நீங்களா, எப்படி இருக்கீங்க என்றார் உற்சாகமாக, அனைத்தையும் மறந்து. எல்லாரும் நல்லா இருக்காங்க தெய்வா, நாங்கள் இன்றைக்கி சாயங்காலம் அங்கே வரோம். நாங்கன்னா அதாவது நானும் என் பேத்தி மித்ராவும் என்றார். உண்மையாவா? வாங்க அத்தை என்று கூறி சிலவற்றை பேசிவிட்டு வைத்தார். லோகநாயகிக்கு பேசியது யார் என்று கணிக்க முடியவில்லை. அதனால் யோசனையுடன் தெய்வநாயகியை பார்த்தபடியே இருந்தார். ரிஷியோ கவியை பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கியிருந்தான். நம்ம செங்கமலத்தை தான் பேசினாங்க லோகா, இன்னைக்கு சாயங்காலம் அவங்களும் அவங்க பேத்தியும் இங்கே வராங்களாம் என்றார். செங்கமலத்தின் பெயரை கேட்டதுமே முகம் மாறி போன லோகநாயகிக்கு அதற்கு பின் பேசியவை எதுவும் காதில் விழவில்லை. லோகா, அத்தைக்கு கீழே இருக்க ரூமை ரெடி பண்ணிடுவோம், மித்ராவுக்கு மாடி ரூமை கொடுத்துருவோம் என்று அவர் சொல்லி கொண்டிருக்க, லோகாவோ ஒருவித பதட்டத்துடன், எதுக்குக்கா என்றார் குழம்பிய நிலையில். நல்லா இருக்குப்போ, இவ்வளவு நேரம் சொன்னதில் எல்லாம் காதலே வாங்கலையா? அத்தையும் பேத்தியும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்குற மாதிரி வராங்க, ரூமை ரெடி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே என்றார். அவரோ வேறு எதையும் யோசிக்காது, எதுக்கு வராங்களா என்றார். லோகாவை முறைத்து, இதென்ன கேள்வி, அவங்க கிட்ட போய் இப்படி கேட்க முடியுமா? இன்னைக்கு நீ சரியே இல்லை, கவி விஷயத்தை ரிஷி பார்த்துப்பான், நீ இதை கவனி என்று அங்கிருந்து அவரை விரட்டி விட்டார். செங்கமலத்தின் வரவு லோகநாயகிக்கு பீதியை வரவழைத்தது. எதற்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்தம்மா இங்கே வருகிறது என்கிற யோசனையுடன் அங்கிருந்து சென்றார். ரிஷியோ எதையும் காதில் வாங்காமல் கவியை யார் கடத்தி இருப்பார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தான். அவனது சிந்தனையை கலைத்தவர், ரிஷி, எதையும் நிதானமாக யோசிச்சா விடை கிடைக்கும். 1 மணி நேரத்திற்குள்ளே கவி அவர்கிட்ட போகணுமா, இல்லைன்னா உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சிறிது நேரம் கண்மூடி யோசித்தவன் சட்டென்று எழுந்து கொண்டு, அவர் என்ன என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, நானே அவர் மேலே கொடுக்குறேன். இப்போ வரை நான் எங்கே இருந்தேன், யார் கூட இருந்தேன் என்பதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் என்றான் உறுதியுடன். மகனை மெச்சுதலாக பார்த்து, இதுதான் என் பிள்ளை ரிஷி, செங்கமலம் பாட்டியும் மித்ராவும் வராங்க என்றார். அதை கேட்டதும் மெல்லிய குரலில், பவர் மாற்ற வராங்க, தன்னோட பெயரில் இருப்பதை அவங்க பேத்தி மித்ரா பேருக்கு மாற்ற போகிறாங்க என்றான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். லோகாவுக்கு இப்போ இது தெரிய வேண்டாம், தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட முகத்தை காண்பிப்பா. ரொம்ப வருஷம் கழித்து வராங்க, அதனால் நல்லா கவனித்து அனுப்பணும். அதோட இந்த வீட்டோட பெரியவங்க அவங்க தான், அதனால் மரியாதையாக நடத்தணும் என்றார். போன வாரமே எனக்கு அவங்க வக்கீல் மூலியமாக தகவல் வந்துடுச்சு என்றான். மகன் அருகில் சென்று அவனது கைகளை பற்றி கொண்டு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதோட கவி விவகாரத்திலேருந்து விலகிடு ராஜா, உன்னை வேண்டாம்னு ஒதுங்கி போனவங்க பின்ன நீ போகாத. கடவுள் ஏதோ ஒரு காரணம் வைத்திருப்பார் எல்லாவற்றிற்கும், நான் சொல்கிறத புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். அன்னையின் கண்களை கூர்ந்து பார்த்தவன், அது எப்படி எல்லாவற்றையும் மறந்துட முடியும்? உள்ளே இருப்பது மனசா இல்லை கல்லா? இதோ இந்த நிமிஷம் அனைத்தையும் தாண்டி அவள் எங்கே யார்கிட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாளோன்னு நினச்சி மனசு கிடந்து தவிக்குது. அப்படியெல்லாம் விட்டுட முடியாதுமா என்றவன் அன்னையை திரும்பியும் பாராது வெளியேறினான். மகனின் முதுகையே பார்த்து கொண்டிருந்தவரின் மனம் அடித்து கொண்டது. இது நல்லதற்கில்லை. எப்படியாவது அவனது மனதை மாற்றிவிட வேண்டும் என்று தவித்தது. ஆனால் அதற்கான வழிதான் தெரியவில்லை. ஆட்களை வைத்து மேலே இருந்த அறையை சுத்தம் செய்ய ஆரம்பித்திருந்த லோகநாயகியின் மனமோ
செங்கமலத்தையே சுற்றி வந்து கொண்டிருந்தது. பெருசு எதுக்கு வருதுன்னு தெரியலையே, இத்தனை வருஷம் கழித்து வருதுன்னா என்னவோ இருக்குது, இந்த வீட்டில் என்னென்ன நடக்கப் போகுதோ என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே ஆட்களை மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தார். அதே நேரம் ரிஷிவர்மா போலீசிடம் வேதநாயகத்தின் மீது புகார் அளித்து கொண்டிருந்தான். தான் அன்று எங்கிருந்தேன் என்பதற்கான ஆதாரங்களுடன் அனைத்தையும் சமர்ப்பித்திருந்தான். அவனிடம் புகாரை வாங்கி கொண்டு அனுப்பி வைத்தவர்கள் வேதநாயகத்தை காணச் சென்றார்கள். தனது வீட்டில் சிந்தனையுடனும் கோபத்துடனும் நடந்து கொண்டிருந்தார் வேதநாயகம். கவியை கடத்தியது ரிஷிதான் என்பதில் அவருக்கு சந்தேகம் துளியும் இல்லை. தான் மிரட்டிவிட்டு வந்ததில் அவளை அவன் திருப்பி அனுப்பிவிடுவான் என்று நம்பவில்லை. தனது ஆட்டத்தை தடுக்கவே அவன் இதை செய்திருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டார். அதோடு கவியை தன் பிடியிலிருந்து காப்பாற்றவே நிச்சயமாக செய்திருப்பான் என்று உறுதியாக நம்பினார். அவரின் யோசனையை கலைப்பது போல வீட்டின் வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. முதலில் திடுக்கிட்டு பின்னர் சுதாரித்து கொண்டவர், வாங்க இன்ஸ்பெக்டர், என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க என்றார் இயல்பாக காட்டிக்கொள்வது போல. அவரை ஆராயும் பார்வை பார்த்துவிட்டு, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார் என்றார். உள்ளுக்குள் திடுக்கிட்டாலும், கம்ப்ளைண்ட்டா? யார் கொடுத்துருக்காங்க, என்ன விஷயமா என்றார் எதையும் முகத்தில் காட்டிக்கொள்ளாமல். ரிஷிவர்மா சார் தான் கொடுத்துருக்காரு. உங்கள் மருமகள் காணாமல் போயிட்டாங்கன்னு அவங்க வீட்டில் போய் சண்டை போட்டதாகவும் தேவையில்லாமல் தன்னை இந்த விவகாரத்தில் இழுத்திருப்பதாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன, அவளை கடத்தி வச்சுக்கிட்டு என் மேலேயே புகார் கொடுத்துருக்கானா? அவன்தான் சார் என் மருமகளை கடத்தி வச்சுருக்கான், என்னால் உறுதியாக சொல்ல முடியும் என்றார் கோபமாக. உங்கள் மருமகளை காணாமல் போயிட்டாங்க, ஆனால் இந்த நிமிஷம் வரை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லையே, அது ஏன்? அந்த கேள்வியில் அதிர்ந்து, நான் புகார் கொடுக்கத்தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் சார், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டான் என்றார் பதற்றத்துடன். அவரை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு, அவங்க காணாமல் போய் 4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அதோட ரிஷி சார் வீட்டில் போய் தகராறு பண்ணிட்டு வந்தீங்களே தவிர இந்த நிமிஷம் வரை நீங்கள் புகார் கொடுக்கல, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னையே சந்தேகப்படுறீங்களா சார்? நல்லா இருக்குது உங்கள் நியாயம். மருமகளை உயிரோடு பறி கொடுத்துட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கவங்கிட்ட வந்து விசாரணை பண்ணுறீங்க. தப்பு பண்ணின அவன் புகார் கொடுத்துட்டா அவன் நிரபராதி இல்லை? அவர் தான் கடத்தினார் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இருந்தால் கொடுங்க சார், நாங்கள் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணுறோம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை, ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா என் மருமகளும் அவனும் விரும்பினாங்க. அவனோட கெட்ட எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு என் மருமகள் அவன்கிட்டேருந்து விலகி போயிட்டா. அது பிடிக்காம தான் அவன் இதை செய்திருக்கான். அவரின் பதட்டமும் கோபமும் அவரை யோசிக்க வைத்தது. அவர் தேவையான ஆதாரங்களை கொடுத்துருக்கார் சார். இன்றைக்கி முழுவதும் யார் யாரோட இருந்தேன், எந்தெந்த இடத்துல இருந்தேன்னு எல்லாமே கொடுத்துருக்கார். எல்லாம் அலிபியை தயார் பண்ணி வச்சுருப்பான். அவன் கேடி, அவனை நம்பாதீங்க. தயவு செஞ்சு என் மருமகளை கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க என்று கெஞ்சலாக முடித்தார். ஓகே சார், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு புகார் கொடுங்க, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் என்று எழுந்து கொண்டார். வரேன் சார், கண்டிப்பாக வரேன். தயவு செய்து என் மருமகளை சீக்கிரம் மீட்டு கொடுங்க என்றார் உண்மை அன்பு இருக்கும் மாமனைப் போல. அதே நேரம் ரிஷியும் தனது ஆட்களின் மூலம் தேடுதல் வேட்டையை தொடங்கியிருந்தான். அவள் எந்த கோவிலுக்கு சென்றால், எந்த பாதை வழியாக அவளது கார் பயணித்தது என்று அனைத்தும் விசாரிக்கப்பட்டது. அவள் சென்ற பாதை வழியாக காரை செலுத்தி கொண்டு வந்தவன் காரை நடுவழியில் நிறுத்திவிட்டு எந்த இடத்தில் அவள் கடத்தப்பட்டிருக்க கூடும் என்று யோசித்து கொண்டு நின்றான். அந்நேரம் மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து இறங்கி காரில் பயணம் செய்து மலையேறி இருந்த மித்ராவின் கார் ரிஷியின் கார் முன்னே வந்து நின்றது. நடுவழியை அடைத்து கொண்டு நின்ற காரை பார்த்து டிரைவர் ஹார்ன் அடிக்க அதை கவனிக்காது தனது சிந்தனையில் மூழ்கி நின்றான் ரிஷி. சிறிது நேரம் ஹாரனை ஒலிக்க விட்டு ஓய்ந்து போன டிரைவர், அம்மா நான் போய் இறங்கி பார்த்துட்டு வரேன் என்று இறங்கலானார். மித்ராவோ, நீங்கள் இருங்க, நான் போய் பார்க்குறேன் என்று காரை விட்டு இறங்கி விடுவிடு என்று அவன் முன்னே சென்று நின்றாள். ஹலோ மிஸ்டர், காரை நடுவழியில் நிறுத்திட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தற்கொலை செஞ்சுக்க போகிறீங்களா? அப்படின்னா கொஞ்சம் காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க, போகிறவங்க வரவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும் என்று முதுகு காட்டி நின்றிருந்தவனிடம் சடசடத்தாள். ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி கிடந்தவனை கலைத்தது மித்ராவின் குரல். அவசரமாக திரும்பியவன் அருகே நின்றவளை அறியாத பார்வை பார்த்தான். மித்ராவிற்கோ அவன் ரிஷிவர்மா என்று புரிந்து போனது. அவனிடம் வம்பு வளர்க்க எண்ணி, என்ன சார், எந்த இடத்துலேருந்து குதிக்கிற போகிறதா முடிவு பண்ணிட்டீங்களா என்றாள் கிண்டலாக. அவளின் பேச்சு கோபத்தை கொடுக்க, ஹலோ, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? அப்பாடா என்று நெஞ்சில் கை வைத்து விட்டு, இப்போவாது கேட்டிங்களே, உங்கள் கார் நடுவழியில் நிற்கிது, அதை எடுத்தால் தான் நாங்கள் போக முடியும். அதை கேட்டதும், ஓ சாரி என்று வேகமாக காரை நோக்கி நடந்தான். அவனை ஆராய்ந்து கொண்டே மிக இயல்பாக, மிஸ்டர் ரிஷி,
கவின்யாவை எப்படி கடத்தியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா என்றாள் இதழ்களில் எழுந்த சிரிப்பை அடக்கியபடி. நடந்து கொண்டிருந்தவன் அதிர்ச்சியுடன் திரும்பி அவளை பார்க்க அவன் அருகே சென்றவள் பார்த்து பார்த்து ஆட்டு நின்றபோது என்றாள் சிரிப்புடன். அவனோ கோபத்தோடு யார் நீங்க என்றான். அவன் முன்னே சென்று நின்று கைகளை கட்டி கொண்டவள் மெல்லிய சிரிப்போடு, தி கிரேட் பிஸ்னஸ்மேன் ரிஷிவர்மாவுக்கு என்ன தெரியாததில் அதிசயமில்லை. ஐ எம் மித்ரா பூமிநாதன் என்று கையை நீட்டினாள். அவனோ கடுமையாக முறைத்து, உனக்கு எப்படி கவி காணாமல் போனது தெரியும்? நீ யார், அந்த வேதநாயக ஆளா என்றான் முறைப்புடன். நான் யாராலும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி என்றாள் மெல்லிய சிரிப்போடு. அதுவரை கோபத்தோடு நின்றவன் ஷ் என்று தலையை உலுக்கி கொண்டு, செங்கமலம் பாட்டியோட பேத்தி, am I ரைட் என்றான். மெல்ல தலையை செய்து, என் பெயர் கூட தெரியல என்றாள் இதழ் கடித்து. வாங்க போகலாம் என்று தலையை செய்து விட்டு காரில் ஏறி அமர்ந்தான். அவளும் தன் காரில் சென்றமர இரு கார்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அங்கிருந்த ரிஷியின் மாளிகையை நோக்கி சென்றது. ரிஷியை அவர்கள் அழைத்து வருவான் எதிர்பார்க்காத தெய்வநாயகி காரிலிருந்து இறங்கிய செங்கமலத்திடம் சென்று கால் தொட்டு ஆசிர்வாதம் வாங்கி கொண்டவர் மித்ராவை பார்த்து வாமா என்று அழைத்து கைகளை பற்றி கொண்டார். மகனிடம் திரும்பியவர், நீ எங்கே இவங்களை பார்த்த என்றார் அதிசயமாக. அவன் பதில் சொல்வதற்குள் முந்திக் கொண்ட மித்ரா, அவர் எங்கே பார்த்தாரு? நான் காரை நடுவழியில் நிறுத்திட்டு பள்ளத்தை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாத்த. இவரை பார்த்ததும் ரிஷின்னு நான் தான் கண்டுபிடிச்சேன். ஆனால் பாருங்க, அவருக்கு எங்களை தெரியல என்றாள் விஷம புன்னகையுடன். ஏனோ அவளது பேச்சும் செயலும் அவனை சங்கடப்படுத்த உள்ளுக்குள் எழுந்த கோபத்தை மறைத்தபடி மடமடவென்று அங்கிருந்து சென்று விட்டான். அதில் சங்கடப்பட்டு போன தெய்வநாயகி பாட்டியிடம், உள்ள வாங்கத்த, கவியை யாரோ கடத்திட்டாங்கன்னு செய்தி வந்ததிலிருந்து இப்படித்தான் இருக்கான், தப்பாக நினச்சிக்காதீங்க என்று சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றார். மாளிகையின் மீது கண்களை சுழல விட்டபடி உள்ளே சென்ற பாட்டியின் கண்களில் அலட்சியமாக நின்ற லோகநாயகி பட்டார். சோஃபாவில் அமர்ந்ததும், தெய்வா, ஒரு காஃபி கொண்டு வர சொல்கிறியா? பயணம் பண்ணது கலப்பாக இருக்குது. இதை சொல்கிறாத்தன் என்றவர் சமயக்கார அம்மாளை அழைத்து காஃபி போட கூறினார். அதை பார்த்த பாட்டி, தெய்வா, எனக்கு அவங்க போட வேணாம், இந்த அங்கே நிற்கிறாளே அவளை போட சொல்லு என்று லோகநாயகியை கையை காட்டினார். அது திடுக்கிட்டு போன தெய்வநாயகி அவரை பார்க்க, ஏன் அவள் அதெல்லாம் செய்ய மாட்டாளா என்று மேலும் வம்பிழுத்தார். அதுவரை அலட்சியமாக நின்று கொண்டிருந்த லோகநாயகி வேகமாக அவரின் முன்னே வந்து நின்று, நான் எதுக்கு செய்யணும் உங்களுக்கு? என்ன வேலைக்காரின்னு சொல்கிறீங்களா? இதை சொல்லத்தான் இத்தனை வருஷம் கழிச்சு இங்கே வந்தீங்களா என்று ஆட ஆரம்பித்தார். அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மித்ரா பாட்டியை கண்டிப்பான பார்வை பார்த்துவிட்டு லோகநாயகியின் அருகே சென்று தோளில் கை போட்டு கொண்டவள், அத்தை, பாட்டி உங்களை வேணும்னே வம்பிழுக்கிறாங்க, உங்கள் கையால் காப்பி குடிக்க ஆசை போல இருக்குது, வேற ஒன்றும் இல்லை என்று சமாதானப்படுத்தினாள். அவளின் கையை தட்டிவிட்டு நகர்ந்து நின்றவர், அக்கா, இவங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சும் இல்லை, வழக்கம் இல்லை, பாட்டியும் பேத்தியும் என்கிட்ட வராத வர நல்லது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தனது அறைக்குள் நுழைந்து கொண்டார். தெய்வநாயகியோ பயத்துடன் செங்கமலத்தை பார்க்க, அவரோ, அவளை விடு, நீ காப்பி சொல்லு என்றார், எதுவுமே நடக்காத மாதிரி. அவர்களுக்கு குடிப்பதற்கு தேவையானவற்றை சொல்லிவிட்டு வந்தவர் மித்ராவிடம், ரொம்ப அழகா இருக்கடா, சின்ன வயசில் பார்த்தது என்றார் கைகளை வருடியபடி. செங்கமலமோ யோசனையுடன், கவியை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சிருச்சா? ரிஷிக்கு எதுவும் தெரியுமா என்றார். மாடியை பார்த்தபடி, இல்லத்த, அவர் இவன் தான் கடத்திட்டான்னு சத்தம் போட்டு போகிறாரு, இப்போ வர அவளை யார் கடத்தினாங்கன்னு தெரியல என்று சொல்லி கொண்டிருந்தார். அவர்கள் பேசுவதை காதில் வாங்கி கொண்டிருந்தாலும் மித்ராவின் பார்வை லோகநாயகியின் அறை வாசலையே நோட்டமிட்டு கொண்டிருந்தது. அவர் கதவோரம் நின்று அவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருப்பதை கண்டுகொண்டாள். மெல்ல நடந்து அவரின் கதவருகே சென்று அவர் எதிர்பார்க்கும் முன் கதவை படார் என்று திறந்தார். அங்கே அவள் எதிர்பார்த்தது போல கதவின் பின்னே அவர் இல்லாமல் போக பெரிய ஸ்டூல் ஒன்று இருக்க அது கதவு அடித்ததில் சாய்ந்து பெரும் சத்தத்தை எழுப்பியது. அதே நேரம் யாரோ வேகமாக ஓடியது போலவும் தோன்றியது. ஒருவேளை பிரம்மையோ என்று எண்ணி அவளின் பார்வை ஜன்னலோரம் நின்று தன்னை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தவரின் மீது விழுந்தது. அவரின் பார்வையில் ஏதோ ஒரு செய்தி இருந்தது. எதையும் ஆராயாதே ஓடிவிடு என்று சொன்னது போல இருந்தது.